அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சகுந்தலா. எனக்கு இப்போது 19 வயதாகிறது. நான் எங்கள் ஊரிலேயே மிகவும் அழகாக இருப்பேன். நான் பெரிதாக எதுவும் படிக்கவும் இல்லை. எங்கள் வீட்டில் படிப்பதற்கான சூழ்நிலையும் இல்லை. ஏனென்றால் குடும்பம் மிகவும் கஷ்டப்படும் குடும்பம். எங்கள் வீட்டில் எனது அப்பா, அம்மா, நான் மற்றும் எனக்கு 2 தங்கைகள் உள்ளனர். வீட்டில் ஆண் வாரிசு என்று யாரும் கிடையாது. எங்கள் வீடும் குடிசை வீடுதான். நாங்கள் ஒருவேளை சோற்றுக்கு கூட மிகவும் கஷ்டப்படும் சூழ்நிலையெல்லாம் அவ்வப்போது வந்தும் போகும். எனது அப்பா பாய் நெய்யும் வேலை செய்பவர். அதனால் பெரிய வருமானம் எல்லாம் கிடையாது. இப்படி இருக்க பக்கத்து கிராமத்திலிருந்து என்னை பெண் கேட்பதாக எனது அப்பாவிற்கு தகவலும் வந்தது. மாப்பிள்ளையின் பெயர் கோபால். அவருக்கு 46 வயது ஆகிறது. அது மட்டுமல்லாமல் அவருக்கு ஏற்கனவே ஒரு திருமணமாகி ஒரு மகனும் உள்ளான். அவனுடைய பெயர் சுரேஷ். அவனுக்கு தற்போது 12 வயது ஆகிறது. ஏற்கனவே திருமணமான மனைவி வேறு யாருடனோ கள்ளக்காதலில் ஈடுபட்டு அவனுடன் ஓடிவிட்டாளாம். இப்படி இருக்க என்னை வந்து கோபாலுக்கு பெண் கேட்டார்கள். கோபால் ஒரு தனியார் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்கிறார். அவருக்கு அதிக சம்பளமும் கொடுத்தார்கள். அவர் வீடும் மாடி வீடு, வசதியான குடும்பம். அவர் வீட்டில் அவரும் அவருடைய மகனும் மட்டும்தான். கோபாலுடைய அம்மா அப்பா அவர் சிறு வயதாக இருக்கும் பொழுதே இறந்து விட்டார்களாம். ஆனால் முதலில் எங்கள் வீட்டில் சம்மதிக்கவில்லை. பிறகு நான் அழகாக இருந்ததால் எனது குடும்ப சூழ்நிலையை தெரிந்து கொண்ட அவர்கள் என்னை தான் திருமணம் செய்து தீர வேண்டுமென அடம் பிடித்தார்கள். முதலில் எனது அப்பா இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. என் மகளை 2ஆம் தாரமாக நான் திருமணம் செய்து வைக்க முடியாது என்று கூற, உடனே மாப்பிள்ளையான கோபால், நீங்கள் உங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து வைத்தால் நான் மீதமுள்ள உங்கள் 2 மகள்களுக்குமே நல்ல இடமாக பார்த்து நானே திருமணம் செய்து வைக்கிறேன் எனவும் கோபால் கூறினார். இதை கேட்டு சகுந்தலாவின் அப்பாவிற்கு நாம் இருக்கும் கஷ்டத்தில் இப்படி கூறியதை நினைத்து யோசித்து பார்த்து சகுந்தலாவை கோபாலுக்கே திருமணம் செய்து வைக்கலாம் என முடிவு செய்து சகுந்தலாவின் விருப்பம் இல்லாமலேயே நிச்சயம் செய்து வைத்தார். பிறகு 1 மாதத்திலேயே திருமண ஏற்பாடுகளை செய்து கோவிலில் சிம்பிளாக திருமணமும் செய்து வைத்தனர். இந்த திருமணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லாத சகுந்தலா தன் தங்கைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டும் என வேறு வழியின்றி சம்மதித்து திருமணமும் செய்து கொண்டாள். அன்று இரவு அவர்களுக்கு முதலிரவும் முடிந்தது. கோபால் கூறியது போலவே சகுந்தலாவின் 2 தங்கைகளுக்கும் நல்ல இடமாக பார்த்து திருமணம் செய்தும் கொடுத்தார். முதல் தங்கைக்கு அவரைப் போலவே தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கும் ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்தார். 2வது தங்கைக்கு ஒரு நல்ல தொழில் செய்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். இப்படி இருக்க வாழ்க்கை சகுந்தலா நினைத்தது போல இல்லாமல் இருந்தாலும் ஏதோ போய்கொண்டிருந்தது. சகுந்தலாவிற்கு 19 வயது தான் என்பதால் கோபாலுடைய மகனான சுரேஷை சகுந்தலாவுடன் ஒன்றாக இருக்கக்கூடாது என அவர்களுடைய 2 சொந்தங்களிலும் கூறினார்கள். ஆனாலும் சகுந்தலா, அவன் என் மகன் போலதான், அவன் இங்கு இருப்பதால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் கூறினாள். அவன் எங்களுடனே இருந்து கொள்ளட்டும் எனவும் கூறினாள். முதலில் எதிர்ப்பு தெரிவித்த சொந்தங்கள் சகுந்தலா கூறிய பின்பு விட்டுவிட்டனர். இப்படி இருக்க 3 பேருமே ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். நாளடைவில் கோபாலுக்கு சர்க்கரை நோய் வரவும் ஆரம்பித்தது. அவர் சரியாக மருந்துகள் எடுக்காததால் நோய் அதிகமாக பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். பிறகு அவள் தன் மகனாக நினைத்த சுரேஷை பார்த்து கொண்டு இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். சகுந்தலா அந்த கிராமத்திலேயே ஒரு பெட்டிக்கடையை வைத்து தன் வாழ்க்கையை நடத்தியும் வந்தாள். தன் மகனான சுரேஷையும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்தும் கொண்டார். சுரேஷ் இருப்பதால் அவனை நாம் மகன் போல பார்த்து கொள்ளலாம் என அவள் குழந்தையை பெற்றுக்கொள்ளவே இல்லை. சுரேஷ் அவள் 12ஆம் வகுப்பு வரை படிக்கவும் வைத்தாள். அவனுக்கு அதற்கு மேல் படிப்பும் ஏறவில்லை. பிறகு சுரேஷ் தன் வீட்டிலேயே இருந்து விட்டான். சுரேஷ் தன் நண்பர்களுடன் சேர்ந்து தன் வளர்ப்பு அம்மா சகுந்தலாவிற்கு தெரியாமல் கெட்ட பழக்கங்களை எல்லாம் கற்றும் கொண்டான். அதன் மூலமாக அவன் மது அருந்துவது மற்றும் சூதாட்டம் விளையாடுவது என இருந்தான். முதலில் சாதாரணமாக விளையாண்ட அவர்கள் பிறகு நிறைய காசை வைத்து விளையாடவும் ஆரம்பித்தார்கள். இப்படி இருக்க சுரேஷ் தன் அம்மா வைத்திருக்கும் பெட்டி கடையிலிருந்து அவ்வப்போது அவளுக்கு தெரியாமலேயே பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று சூதாடி விளையாடி விடுவான். இப்படி சுரேஷுக்கு நாட்கள் ஓட சுரேஷ் சகுந்தலாவும் எப்போதும் ஒன்றாகத்தான் உறங்குவார்கள். ஒரு நாள் சகுந்தலா உறங்கி அடுத்த நாள் எழுந்து பார்க்கும் பொழுது அவளுடைய ஆடைகள் கலைந்திருந்தது. ஆடைகளில் ஏதோ கரை இருப்பது போலவும் இருந்தது. இதை பார்த்து சகுந்தலா முதலில் கண்டுகொள்ளவில்லை. சகுந்தலாவிற்கு சுரேஷ் தான் எப்பொழுதும் சமையல் செய்து கொடுப்பான். அதை இருவருமே சேர்ந்து சாப்பிட்டு விட்டு உறங்குவார்கள். ஆடைகள் கலைந்து இருந்ததை சகுந்தலா பார்த்து எதுவும் கண்டுகொள்ளவும் இல்லை. இப்படியே 2-3 நாட்கள் அதே போலவே ஆடைகள் கலைந்தும் ஆடைகளில் கரையும் இருந்தது.
பிறகு இதை பற்றி சகுந்தலா யோசிக்கவும் ஆரம்பித்தாள். ஆடைகள் கலைந்தும் ஆடைகளில் கரையும் எப்படி வந்தது? நம் வீட்டில் நாம் இருவரும் தானே இருக்கிறோம். ஒருவேளை சுரேஷ் நம்மை ஏதும் தவறாக பயன்படுத்துகிறானா என்று யோசிக்கவும் ஆரம்பித்தாள். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு வாரத்தில் நாம் அசந்து தூங்கி விடுகிறோமே, இதுவரை இது போன்று நாம் இருந்ததே இல்லையே எனவும் ஆழ்ந்து யோசித்தும் பார்த்தாள். ஆனாலும் அவளால் தனக்கு என்ன ஆச்சு என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. பிறகு இப்படியே நாட்களும் ஓடியது. அவளும் சில நாட்களில் யோசிப்பதை விட்டுவிட்டாள். இப்படி இருக்க ஒரு நாள் சகுந்தலாவிற்கு கைகால் மற்றும் உடம்பு வலி அதிகமாக இருந்தது. அதே போலவே ஆடையும் கலைந்தும் ஆடையில் கரையும் ஒட்டியிருந்தது. அவள் ஆழ்ந்த தூக்கத்திலும் இருந்ததை நினைத்து பார்த்த சகுந்தலா, இதை நாம் எப்படியாவது கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என சுரேஷ் தான் இதற்கு காரணமாக இருப்பான் என்றும் யோசித்து கொண்டு இருந்தாள். அப்பொழுது சகுந்தலாவிற்கு திடீரென வயிற்று வலி ஏற்பட்டது. வாந்தியும் எடுக்க ஆரம்பித்தாள். தனக்கு உடல்நிலை சரியில்லை என மருத்துவமனைக்கு சென்ற சகுந்தலாவிற்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. சகுந்தலாவை பார்த்த மருத்துவர்கள், நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என கூறினார்கள். இதை கேட்ட சகுந்தலாவிற்கு தன் மேல் இடி விழுந்தது போல இருந்தது. நம் கணவன் இறந்து போய் எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. திடீரென்று இப்படி ஒரு விஷயத்தை கேட்டவுடனே இதற்கு காரணம் கண்டிப்பாக சுரேஷா தான் இருக்கும் என அழுது கொண்டே வீட்டிற்கு வந்தாள். ஒரு பக்கம் சுரேஷ் இப்படி செய்ததை நினைத்து மறுபக்கம் தன் சொந்தங்கள் எவ்வளவோ சொன்னதே, இவனை உங்களுடன் வைத்து கொள்ள வேண்டாம், நீங்கள் தனியாகவே இருங்கள் என்று. ஆனால் அம்மா இல்லாத பையன் என்ன செய்வான் என பரிதாபப்பட்டு ஏற்றுக்கொண்டேமே, இவன் இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டானே என அழுது கொண்டே அமர்ந்திருந்தாள். நாம் இப்படி இருப்பது ஊரில் தெரிந்தால் நம்மை எவ்வளவு அசிங்கப்படுத்தும் என யோசித்து பார்த்துவிட்டு, பிறகு இதற்கு யார் காரணம், நம் மகனாக நினைத்த சுரேஷ் தானா என கண்டுபிடிக்க சகுந்தலா ஒரு முடிவும் செய்தாள். இப்படி இருக்க எப்பொழுதும் போல சுரேஷ் இரவு தன் வீட்டிற்கு வந்து தன் அம்மாவிற்கு சமைத்தும் கொடுத்தான். சகுந்தலா, அன்று நீ சாப்பிட்டு படு, நான் சாப்பிட கொஞ்சம் நேரமாகும் என்று சுரேஷிடம் கூற அவனும் சாப்பிட்டு விட்டு போய் படுத்து விட்டான். பிறகு சகுந்தலா அவன் கொடுத்த உணவை சாப்பிடாமல் உறங்குவது போல நடித்து கொண்டிருந்தாள். அவள் உறங்கியவுடன் அதை பார்த்த சுரேஷ் வீட்டிற்கு வெளியே சென்று சிறிது நேரம் கழித்து தன் நண்பர்களுடன் வீட்டிற்கு வந்தான். சகுந்தலாவும் தூங்குவது போல நடித்து என்ன செய்கிறார்கள் என பார்த்து கொண்டிருக்க தன் நண்பர்களை தன் அம்மாவிடம் உடலுறவு வைக்க அனுப்பினான். அவர்களும் உடலுறவு வைப்பது எதற்காக சகுந்தலாவிடம் நெருங்கி ஆடைகளை கலைக்க சகுந்தலா அவர்களை பார்த்து கத்தவும் ஆரம்பித்தாள். அதை பார்த்த சுரேஷின் நண்பர்கள் பதறி போய் அங்கிருந்து ஓடிவிட்டனர். சகுந்தலா அழுது கொண்டே தன் மகனை நினைத்து சுரேஷிடம், ஏன் இப்படி நடந்து கொண்டாய், என்ன ஆச்சு உனக்கு என்று கேட்க அவன் நடந்த உண்மைகள் அனைத்தையுமே கூறினான். அதை கேட்ட சகுந்தலாவிற்கு மாரடைப்பு வந்தது போல இருந்தது. சுரேஷ் சகுந்தலாவிடம், அம்மா, நான் என் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்துவிட்டு பிறகு சூதாட்டத்திலும் ஈடுபடுவேன். என் நண்பர்களிடம் நான் தோற்று விடுவேன். என்னிடம் பணம் இல்லாத காரணத்தினால் என் நண்பர்கள் நீ பணம் கொடுக்க வேண்டாம், அதற்கு பதிலாக உனது அம்மாவை கொடு என்று கேட்டார்கள். நானும் யோசித்து பார்த்துவிட்டு அவளிடம் சரி என்று கூறினேன். பிறகு நீங்கள் சாப்பிடும் உணவிலும் உங்களுக்கு மட்டும் நான் மயக்க மருந்தை கலந்து கொடுப்பேன். அதை சாப்பிட்ட சில மணி நேரத்திலேயே நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் சென்று விடுவீர்கள். நீங்கள் தூங்கிய பிறகு நான் என் 2-3 நண்பர்களை அழைத்து வந்து உங்களுடன் தனிமையில் இருக்கச் சொல்வேன். நான் சூதாட்டத்தில் நஷ்டமாகும் பொழுதெல்லாம் உங்களை இப்படி என் நண்பர்களை விட்டு உடலில் ஈடுபடச் சொல்லி அந்த பணத்தை கழித்தும் விடுவேன் என்றும் கூறினான். இதை கேட்ட சகுந்தலாவிற்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இதை வெளியிலும் அவளால் சொல்ல முடியவில்லை. சுரேஷ் செய்த காரியத்தால் அவள் ஒரு பிள்ளையை கருவில் சுமக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. இதற்கு காரணம் சுரேஷ் தான் என ஊரில் சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? நாம் இந்த ஊரிலேயே இருக்க முடியாது, இதை நம்மால் காவல் நிலையத்திற்கும் கொண்டு செல்ல முடியாது. இப்படி ஒரு பிள்ளையை தன் மகன் போல நினைத்ததை யோசித்து அவள் மனம் நொறுங்கியும் போனாள். பாவம் அந்த பெண்ணான சகுந்தலா தன்னை 2வதாக திருமணம் செய்திருந்தாலும் அவருடைய மகனை தன் சிறு வயதிலேயே தன் மகனாக ஏற்றுக்கொண்டு அன்புடனும் பாசத்துடனும் வளர்ந்து வந்தாள். ஆனால் அவளுக்கு இப்படி ஒரு அசிங்கம் ஏற்பட்டுவிட்டது. அவள் இப்பொழுது தன் வயிற்றில் ஒரு கருவை சுமக்கிறாள். இது ஊருக்கு வெளியே தெரிந்தால் கணவன் இறந்த பின்பும் ஆசையை அடக்க முடியாமல் மகனுடனே தனிமையிலிருந்து குழந்தையை பெற்றுக்கொண்டாள் என ஒரே அசிங்கப்படுத்தும் எனவும் நினைத்து அவனை வளர்த்த பாவத்திற்காக தன் வளர்ப்பு மகனான சுரேஷ் எதுவும் சொல்ல முடியாமல் தன் கருவுடன் சேர்த்து அவளும் உயிரை விடுவதற்கு முடிவெடுத்து பூச்சி மருந்தையும் வாங்கி அறிந்து தன்னுடைய உயிரையும் விட்டாள். பாவம் அந்த சகுந்தலா தான் மகனாக நினைத்து வளர்த்த சுரேஷ் சூதாட்டத்திற்காக இப்படி செய்வான் என கனவிலும் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டாள். அவள் சொந்தங்கள் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் அவனை நான் பார்த்து கொள்கிறேன் என கூறிய சகுந்தலாவிற்கு
காலம் சொன்ன பதில்தான் இது. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.